தலைவனாக இருக்கவே தகுதியற்றவர். 2G ஊழலுக்கு முழு காரணமே மு.க. ஸ்டாலின் தான். அறிவாலயத்துக்குள் குண்டை தூக்கி போட்ட ராசா. பகீர் ஆடியோ வெளியானதால் பரபரக்கும் அறிவாலயம். விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவாரா ஸ்டாலின்? வணக்கம் நண்பர்களே. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்னை போன்ற ஒரு நேர்மையான முதலமைச்சர் இந்த உலகிலேயே கிடையாது என்பது போன்று மார்த்தட்டி கொண்டு வருகிறார். ஆனால் திமுகவை சார்ந்த எம்பியான ராசாவோ மு.க. ஸ்டாலின் தலைவராக இருப்பதற்கே தகுதியற்றவர், 2G ஊழல் நடப்பதற்கு முழு காரணமே அவர்தான் என்று பேசிய ஒரு ஆடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது மத்தியில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது அந்த கூட்டணி ஆட்சியில் திமுகவும் இடம்பெற்றிருந்தது. அப்போது திமுகவின் ராசா தகவல் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் முறைகேடு செய்து 1.76 லட்சம் கோடி ஊழல் செய்து மத்திய அரசுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தினார். இதனால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவரை தொடர்ந்து கனிமொழியும் இந்த வழக்கில் சிக்கி அவரும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு அவர்களை டெல்லி சிறப்பு நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த நிலையில் தான் அந்த சமயத்தில் ராசா ஆதங்கத்துடன் பேசிய ஆடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது. அதில் 2G வழக்கில் நான் திகார் சிறைக்கு சென்றிருந்த போது என்னை திமுகவை சேர்ந்த யாருமே வந்து பார்க்கவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ மூத்த நிர்வாகிகளோ கூட அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவில்லை. 2 மாதங்களாக நான் பைத்தியம் பிடித்தது போல் சிறையில் இருந்தேன். ஆனால் அதன் பிறகு கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்ட போது திமுகவின் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் முக்கிய புள்ளிகளும் திகார் சிறை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள். அதுவரைக்கும் 2 மாதங்களாக என்னை ஒருவர் கூட வந்து எட்டி பார்க்காத நிலையில் கனிமொழி அடைக்கப்பட்டதும் ஒட்டுமொத்த திமுகவினரும் அங்கு படையெடுக்க தொடங்கிவிட்டது என்று தனது ஆதங்கத்தை கூறியிருக்கிறார் ராசா. குறிப்பாக கனிமொழி சிறையில் அடைக்கப்பட்ட போது அவரை பார்க்க வந்த மு.க. அழகிரி ஒரு நாள் என்னையும் பார்க்க வந்தார். அப்போது கலைஞர் டிவிக்கு 1.76 லட்சம் கோடியை வாங்கி கொடுத்தது மு.க. ஸ்டாலின் தான். அப்படி இருக்கும்போது நீயும் கனிமொழியும் எதற்காக சிறையில் இருக்க வேண்டும்? நியாயப்படி மு.க. ஸ்டாலின் தானே சிறையில் இருந்திருக்க வேண்டும். அதனால் இதன் பின்னணியில் நடந்ததை சொல்லி அப்ரூவராகி மு.க. ஸ்டாலினை சிறையில் தள்ளிவிட்டு நீ வெளியே வந்துவிடு என்று அழகிரி இந்த இடத்தில் கூறியதையும் அந்த ஆடியோவில் பேசியிருக்கிறார் ராசா. பல ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ராசா பேசிய இந்த ஆடியோ சோஷியல் மீடியாவில் வைரலாகி மு.க. ஸ்டாலினுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் தேர்தல் நேரத்தில் 2G ஊழலில் 1.76 லட்சம் கோடி மொத்தத்தையும் மு.க. ஸ்டாலின் தான் கொடுக்கப்பட்டது என்பது போன்று அவர் கூறியிருப்பது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. வெளியில் தன்னை நல்லவர் போன்று காட்டிக்கொள்ளும் ஸ்டாலின் திரைக்கு பின்னால் இவ்வளவு பயங்கரமான ஊழல் பேர் வழியா என்று பலரும் இதற்கு எதிராக விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் ராசாவோ எப்போதோ தான் பேசிய இந்த ஆடியோ தேர்தல் நேரத்தில் வெளியாகி தன்னை மு.க. ஸ்டாலினிடத்தில் சிக்க வைத்து விட்டதே, அதோடு திட்டமிட்டே தேர்தல் நேரத்தில் இதை வெளியிட்டு விட்டதாக தன்னை கோபித்துக் கொள்வாரோ என்பதற்காக இந்த விவகாரத்திற்கு ஓடிச் சென்று அவரிடத்தில் சரண்டர் ஆகிவிட்டதாகவும் எனக்கே தெரியாமல் கட்சியில் உள்ள கருப்பு ஆடுகள் இதை வெளியிட்டு விட்டதாகவும் அவர் கூறியிருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் 2G ஊழலின் பிதாமகன் மு.க. ஸ்டாலின் தான் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் போட்டுள்ள இந்த ஆடியோ வைரலானதை அடுத்து 2G ஊழல் பணம் மொத்தமும் கலைஞர் டிவிக்கு மு.க. ஸ்டாலின் மூலம் கைமாறிய விவகாரத்தை ராசா தெரிவித்துள்ள நிலையில் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட மு.க. ஸ்டாலினிடத்தில் புலனாய்வு அமைப்புகள் விசாரணை நடத்த வேண்டும். இதன் பின்னணியில் பல ரகசியங்கள் மூடி மறைக்கப்பட்டு சம்பந்தமில்லாதவர்கள் சிறை தண்டனை அனுபவித்துள்ளார்கள். அதனால் 2G வழக்கை மீண்டும் தூசு தட்டி அதன் பின்னணியில் ஒளிந்திருக்கும் மு.க. ஸ்டாலினை வெளியில் கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் என்று அரசியல் வட்டாரங்களைச் சேர்ந்த சிலரும் இந்த ஆடியோவுக்கு கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். அதோடு இந்த ஆடியோவில் மு.க. ஸ்டாலின் குறித்து ராசா பேசியுள்ள இன்னொரு விஷயமும் திமுகவிற்குள் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்னவென்றால், ஸ்டாலினுக்கு மூளை இருக்கா? இங்கிலீஷ் பேச தெரியுமா? திமுக கட்சி என் பிடியில்தான் இருக்கும். போலி விளம்பரங்களை நீக்கிவிட்டு பார்த்தால் மு.க. ஸ்டாலின் வெறும் மண் குதிரைதான், ஒன்றுமே இல்லாத ஒரு மூளையில்லா தலைவன் என்று தோலுரித்து காட்டியிருக்கிறார் ராசா. தமிழ்நாட்டில் உள்ள சில கட்சிகள் மு.க. ஸ்டாலினை பொம்மை முதலமைச்சர் என்று கூறி வரும் நிலையில் அது அத்தனையுமே உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ராசாவின் இந்த ஆடியோ பேச்சு அமைந்திருக்கிறது. இதன் காரணமாகவே மு.க. ஸ்டாலின் மீது இவ்வளவு வன்மத்தை வைத்துக்கொண்டு பல மேடைகளில் எப்படி அவரை இந்த ராசா புகழ்ந்து தள்ளி வருகிறார். மு.க. ஸ்டாலினுக்கு எதிரி வேறு எங்குமே இல்லை, திமுகவில் அவரை சுற்றிதான் இருக்கிறார்கள் என்று பலரும் ராசாவின் இந்த பேச்சு குறித்து கருத்து பதிவிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி. நேரடி அரசியல் களத்துக்குள் வருகிறாரா சபரீசன்? முதல் முறையாக திமுக குறித்து வில்லிவாக்கத்தில் கொடுத்த பேட்டி.
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் மருமகனான சபரீசன் திரைக்கு பின்னால் இருந்து திமுகவிற்கு தேவையான வெற்றி வியூகங்களை வகுத்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது. அதேபோன்று முக்கியத்துவம் வாய்ந்த பெரும்பாலான அமைச்சர்கள் அவரது கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் முக்கிய கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையும் இவர் மூலமாகவே மு.க.ஸ்டாலின் நடத்தி வருகிறார் என்றாலும் இதுவரை அவர் வெளிப்படையாக அரசியல் களத்துக்கு வந்ததில்லை. இந்த நிலையில் நேற்று வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற திமுக ஆலோசனை கூட்டம் ஒன்றில் தனது மனைவி செந்தாமரையுடன் கலந்து கொண்டுள்ளார் சபரீசன். இந்த தொகுதியில் திமுக சார்பில் கார்த்திக் மோகன் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகிறார். ஒரு காலத்தில் ஆதவ் அர்ஜுனா திமுகவில் இருந்தபோது சபரீசன் கார்த்திக் மோகனுடன் நெருங்கிய நண்பராக இருந்துள்ளார். ஆனால் அதையடுத்து திமுகவிலிருந்து வெளியேறி விசிகாவில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா இப்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் திமுகவுக்கு எதிராக களமிறங்கி இருப்பதால் அவரை எப்படியேனும் வீழ்த்த வேண்டும் என்ற முயற்சியில் சபரீசனும் இறங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே முதன்முறையாக வில்லிவாக்கம் தொகுதியில் நடைபெற்ற திமுக பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் சபரீசன் பங்கேற்றுள்ளார். இதில் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளார்கள். இந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு மீடியாக்களை சந்தித்த சபரீசனிடத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு 100% திமுக வெற்றி பெறும் என்று கூறியுள்ளார். அதையடுத்து விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினால் திமுகவுக்கு பாதிப்பா என்று கேட்ட கேள்விக்கு எந்த கட்சியினாலும் திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. எங்களது வாக்கு வங்கி கடந்த தேர்தலை இந்த முறை இன்னும் அதிகரிக்கப் போகிறது. அதோடு நாங்கள் நம்பிக்கையுடன் இந்த தேர்தலில் பணியாற்றி வருகிறோம். ஆனால் விஜய் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். இதை வைத்து அவரது தன்னம்பிக்கை தெரிகிறது என்று ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் சபரீசன். அடுத்த செய்தி. பஞ்சாபில் உள்ள பாஜக அலுவலகத்தின் மீது வெடிகுண்டு வீச்சு. பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தின் மீது ஒரு மர்ம நபர் வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணையில் இறங்கி வரும் நிலையில் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பினர் அதற்கு பொறுப்பேற்றுள்ளார்கள். இதையடுத்து புலனாய்வு போலீசார் நடத்திய ஆய்வில் இந்த குண்டுகள் சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்டவை என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த சம்பவத்தை அடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருப்பதோடு தீவிரவாத அமைப்புகள் சர்வசாதாரணமாக நகரத்தின் மையப்பகுதியில் இதுபோன்று தாக்குதல் நடத்துவதன் மூலம் தெரிகிறது. அதனால் மாநில அரசு சட்டம் ஒழுங்கு நடவடிக்கையை தீவிரப்படுத்த வேண்டும். மாநிலத்தில் பாதுகாப்பு குறித்து மத்திய அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர்கள் பஞ்சாப் மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார்கள்.